சரி, 2014 நாங்கள் வந்து மார்ச் மாதம் நாங்கள் டெல்லியில் இருந்தோம். நான் அப்போ டெல்லியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நான் கன்சல்டண்ட்டாக இருந்தேன். அப்போது ஒரு மார்ச் மாதத்தில் எங்களுக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம், நாங்கள் ஏறக்குறைய 5 வருடம் அங்கே இருந்துட்டோம், நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அப்போ நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பெங்களூர், ஹைதராபாத், சென்னை அப்படி தான் தெரியும். ஸோ அப்படி நாங்கள் வந்து வேலை தேடிக்கிட்டு இருந்தோம்னா அப்போ நாங்கள் இங்கேருந்து போயிடுவோம் சொல்ல. ஆனால் நாங்கள் நல்லா ஜெபிச்சோம். நாங்கள் ஜெபிச்சது எல்லாமே ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சோம். ஆண்டவரை ஒரு நல்ல சபைக்கு, நல்ல ஊழியத்தில் நாங்கள் இருக்கணும், அவ்வளோதான் நாங்கள் ஜெபித்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி நான் பெங்களூர், டெல்லி இந்த மாதிரி தேடினேன். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் கோயம்புத்தூரில் ஒரு புது கம்பெனி ஆரம்பித்த ஒருத்தருடைய கான்டாக்ட் கொடுத்தாரு. அவர்கிட்ட பேசினேன். அதை ஹெட் பண்ணுற மாதிரி, கோயம்புத்தூரில் இருக்கிறத ஹெட் பண்ணுற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. அந்த டைமில் இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு அவர் வந்து கால் பண்ணி சொன்னார், நம்ம பஞ்சுகுலாவில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், நீங்களா நம்ம 2 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கலாம். அப்போ ராணிகிட்ட சொன்னால், பஞ்சுகுலா எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் கூகுள் பண்ணுறோம், நாங்கள் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி எங்கே இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் வந்து பார்த்துட்டு ஜெகத்பூரில் தான் நம்ம தங்க வேண்டியது இருக்கும். ஏன்னா எங்களுக்கு எந்த இடம்னே தெரியாது. அப்படியாக இருந்தது. தொடர்ந்து 2 பேர்கிட்டையும் பேசிட்டு இருக்கும்போது இந்த பஞ்சுகுலாவுக்கு வர வேண்டிய காரியம் நல்லபடியாக வந்தது. 2014 ஆகஸ்ட் 15 நான் இங்கே வந்தேன். நான் மட்டும் வந்து வீடு பார்க்கலாம், வீடு பார்த்துட்டு அப்படின்னா அப்புறம் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த கான்ட்ராக்ட், நான் கவர்மெண்ட்ல இருந்த கான்ட்ராக்ட் எனக்கு வந்து செப்டம்பரில் முடிகிற மாதிரி, அதாவது ஆகஸ்ட்ல முடிகிற மாதிரி, ஆகஸ்ட் 31 முடிகிற மாதிரி அது முடிஞ்சிச்சு. அப்போ நான் என்ன 15 நம்ம வந்து பார்த்துட்டோம்னா அப்போ செப்டம்பர் 1 குடும்பத்தோட இங்கே வந்துடலாம். இல்லைன்னா ஒன்று அவங்க அங்கே இருக்கணும், இல்லை அவங்க இங்கே வந்து நாங்களாம் இங்கே ஒரு 10 நாள் ஹோட்டலில் இருக்கணும். அதனால 15 வந்துடலாம் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து, ஃப்ரெண்டு கிட்ட தான் தங்கியிருக்கேன். ஃப்ரெண்டுகிட்ட நான் சொன்னேன், இப்படி இன்னைக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் வந்து குடும்பத்தோட வந்துடலாம். நான் சிரிச்சு சொன்னாரு, நான் 3 மாசமா வீடு தேடுறப்பா, எனக்கே இங்கே கிடைக்கல, உனக்கு எப்படி கிடைக்க போகுது, உனக்குலாம் இங்கே கிடைக்காது அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்ட்டு அடுத்த நாள் ஜெபம் பண்ணிட்டு காலையில் நாங்கள் ஆரம்பித்தோம். நானும் அவரும் தான் ஆரம்பித்தோம். 12 மணி வரைக்கும் ஒரு 4-5 வீடு பார்த்துட்டோம்னா போய் பார்ப்போம், எல்லாம் நல்லா இருக்கும். ஒன்று அமௌண்ட் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா அவர் நாங்கள் சொல்கிற நான் கம்பெனி வச்சு நடத்தணும் அப்படிங்கிற அதுக்கு ஒத்து வராது. இப்படியே போயிட்டே இருந்துச்சு. சாப்பிடும்போது உட்காரும்போது அவர் சொல்கிறாரு, நான் தான் சொன்னேன்ல கிடைக்காது, ஆனால் நீ வந்துடு, நீ மட்டும் வந்துடு அப்படி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ எங்கள் ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் டெல்லியில் இருந்தார். அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் உடனே ஒரு புரோக்கர் இது கொடுத்தாரு, ஃபோன் நம்பர். நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், சார் உங்களுக்கு எங்கே வேணும் என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு. ஃபோன் நாங்கள் எல்லாத்தையும் சொன்னோம். 3 மணிக்கு இங்கே செக்டர் 4க்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னார். போனோம். இந்த வீடு காமிச்சார், இப்போ இருக்கிற வீடை காமிச்சு உடனே ஓனர் வந்துட்டார். லாயர், அவர் ஜட்ஜாக இருந்தவர் வந்துட்டார். வந்து 153வது வீடு நம்பர் வந்துட்டார். நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அது நான் ஒரு ரேட்டு சொல்கிறேன், அவர் ஒரு ரேட்டு சொல்கிறாரு, இப்படி போயிட்டு இருக்குது. உடனே இந்த புரோக்கர் வந்து என்கிட்ட வந்தார். என்ன ஒரு ரூம் கூப்பிட்டு போய், சார் ஒரு 1000 ரூபா கொடுங்க சார். என்னடா இது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இதுக்குள்ள எங்களுக்கு கமிஷன் கேட்குறாரு அப்படின்னு. சரி எடுத்து கொடுத்தேன். நேராக போனார். எனக்கு இன்னும் அது நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டில் அந்த நாங்கள் டைனிங் டேபிள் வச்சிருக்கிற அந்த இடத்துல வந்தார். 1000 ரூபாய் அவர் கையில் கொடுத்தாரு. சார் சவுத் இந்தியன் பாய் சார், என்னமோ எனக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி, சவுத் இந்தியன் பாய் சார், ஓகே சொல்லு சார், எல்லாம் சரியா போயிடும் சார். உடனே ஓகே சொல்றாரு. உடனே சொல்லி எல்லாம் முடிச்சு அவர் உடனே எல்லாம் பண்ணிட்டாரு. நான் வந்து சொன்னேன், ஸோ ரேட்டு கம்மியாக தான் நான் சொல்லியிருந்தோம், அதுக்கு ஓகே சொல்றாரு. அப்புறம் உடனே என் ஃப்ரெண்டு குத்தி இங்கே 10% சொல்லுவாங்க எல்லாரும் வருஷம் ஏற்றுறதுக்கு, நீ வந்து 7% தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு. உடனே நான் அதை சொன்னேன். யோசிச்சார், ஓகே அப்படின்ட்டாரு. அவருக்கும் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ எல்லாம் முடிச்சு செப்டம்பர் 1 நாங்கள் வந்து வந்துட்டோம். அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு, 6 மாதம் நான் இங்கே வேலை என்னுடைய கம்பெனி வச்சு நான் நடத்தினேன். அதில் என்னுடைய எல்லா சேவிங்கும் போயிடுச்சு. நான் வச்சுருந்த எல்லா சேவிங் எல்லாமே அதில் போயிடுச்சு. கம்பெனி வந்து நல்லா வரல. ஒரு 6 மாதம் கழிச்சு நாங்கள் சபை தேடுறோம் அப்படின்ற ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன். அவன் தான் சொன்னான். அவர் சொன்னார், ஒரு 4 சர்ச்சை அனுப்பியிருந்தாரு. கடைசியில் வந்து எட்வர்ட் லூயிஸ் அப்படின்னு. சரி, ஒரு
யூரோப்பியக்காரங்க ஏதாவது நடத்துவாரு, இங்கிலீஷ்காரர் நடத்துவாரு, நம்ம அவருக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஆச்சுனாரு, என் பையன் வந்து உங்களை கூப்பிட்டுப்பா, நீங்க ராம்டேரி வந்துருங்க அப்படின்னாரு. உங்க பையன் பேர் என்ன? ஜோயல் அப்படின்னு. சரி, அப்ப இது லண்டன் காரங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லி ராம்டேரியில வந்து ஜோயல் தான் வந்து எங்களை கூட்டிட்டு வந்தான். கூட்டிட்டு வந்து சர்ச்சுக்குள்ள போய் உட்காந்துட்டு அந்த நல்ல பாட்டு, அந்த மகேஷ்பூர்ல அந்த நிறைய இடத்துல எல்லாம் நாங்கள் பாடி எடுத்துட்டு நாங்கள் வெளியே வரப்போ ராணிகிட்ட கேட்குறேன், என்ன நீ சொல்ற, சர்ச்சை எப்படி இருக்குது அப்படின்னா, தாய் சபை மாதிரி இருக்குது. அவ்வளோதான், அதோட முடிஞ்சாச்சு. அதுக்கு அப்புறம் வேற பேச்சே கிடையாது. அப்போ நான் முதலாவது இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களை அழைக்கின்ற பொழுது அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் தயாரிச்சு வச்சிருக்காரு. எங்களுக்குன்னு ஒரு வீட்டை தயாரிச்சிட்டாரு, எங்களுக்குன்னு ஒரு சர்ச்சை தயாரிச்சிட்டாரு. ஆனா எனக்கு தெரியல, நான் மண்டை போட்டு குழப்பிட்டு இருந்தேன். ஆனா எல்லாம் அவர் தயாரிச்சு வச்சிருக்காரு. அல்லேலூயா. நான் அந்த வீட்டு நம்பர் 153 எனக்கு முதல்ல அதனுடைய முக்கியத்துவம் எனக்கு தெரியல. எங்க அப்பா தான் வந்த பிந்தி ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு வந்தாங்க. அப்பதான் சொன்னாங்க, டேய் 153 பேதுரு பிடிச்ச மீன், மொத்த மீன் வந்து 153 அப்படின்னா, ஆகா இது ஆசீர்வாதமான வீடு. அப்ப ஆசீர்வாதத்தை ஆண்டவர் முதல்லயே உங்களுக்கு தயாரிச்சு வச்சிருக்காரு. நம்மளுக்கு தெரியல, நாம தான் போட்டு இன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, நீங்கள் ஜெபித்தால் ஜெயம் உண்டு, பயம் இல்லை, பயம் இல்லை. அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன்ல, இன்னைக்கு ஆராதனை எல்லாமே என்னோட பேசுற மாதிரி தான் இருந்தது. அப்போ நாம தான் பயப்படுறோம், ஐயோ இப்படி ஆனா என்ன ஆகும், புதிதான ஒரு காரியத்தை பண்றோம் அப்படின்ட்டு. அதாவது முதலாவது காரியம் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஆதியாகமம் 12:1, அங்க ஆதியாகமம் 12:1 ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிடுகிறார். யோசிச்சு பாருங்க, அவன் ஏறக்குறைய இன்னைக்கு இருக்கிற ஈரான் தேசத்துல அங்கதான் அவர் இருக்கிறாரு. அவரை அந்த கானான் தேசம், அதாவது இப்போதைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசத்துக்கு ஆண்டவர் கூப்பிடுறாரு. இன்னைக்கு நாம அப்படி போவோமாங்கிறதே நம்மளுக்கு ஒரு டவுட். ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறார், என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கூப்பிடுகிறார், அவனை அழைக்கின்றார். நீ எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ வா நினைக்கிறது, எல்லாவற்றையும் விட்டுட்டு. அப்போ நமக்கு சொகுசு, அப்பா வீட்டுல நம்ம இருக்கிறோம், நல்ல சொகுசா இருக்கும். நம்ம சொந்த வீடு, சொந்த நிலம், ஊர்ல உள்ளவங்க எல்லாரையும் நமக்கு தெரியும், ஊர்ல உள்ளவங்க எல்லாருக்கும் நம்ம தெரியும், நல்ல மதிப்பு இருக்கும். அப்போ ஆண்டவர் கூப்பிடுறது எல்லாமே அந்த சொகுசில் இருந்து, அந்த ஒரு சுகத்தில் இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு காரணம். நீங்க வருவதற்கு தயாரா. யாரும் இங்க இருக்கிற யாருமே ஹரியானால பிறந்து வளர்ந்தவங்க கிடையாது. உங்க எல்லாரையும் ஆண்டவர் அப்படி கூப்பிட்டு நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு அதை நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் தெய்வன் நம்மை இப்படியாக தான் அழைக்கிறார். இன்னும் உங்களை பெரிதான காரியங்களுக்கு அழைப்பார். அப்ப அழைக்கும் போதெல்லாம் அப்படிதான் ஒரு பயம் இருக்கும், இது பண்ண முடியுமா, நமக்கு என்ன பண்றது. அது மனுஷத்துல வரக்கூடியதான். நம்ம பைபிள்ல பாக்குறோம், வேதாகமத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் அழைத்தவராய், தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அது சில சமயம் இந்த ஆபிரகாமை அழைத்தது போல, ஆபிரகாம் அந்த அழைப்புக்கு தன்னுடைய சொந்த ஒரு முடிவினாலே அவன் அப்படியாக போகுது, சரிங்களா? ஆனால் யோசேப்பும் தானியேலையும் பாருங்க, அவர்களை கைப்பிடித்துக் கொண்டு போகிறார், அவர்களை சிறைப்படுத்திக் கொண்டு போகிறார். ஒரு விதத்துல சிறைப்படுத்திக் கொண்டு போகிறார்கள். அவர்களுடைய சுய அந்த இது இல்லாம கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. ஆனா ரூத் பாருங்க, தன்னுடைய மாமியார் அவளுக்கு நான் உங்களோட தான் மாமியார் அப்படின்னு சொல்லி அவளாக முடிவு செய்து போகிறார். அப்போ சில காரியங்கள், இப்ப பவுலை நீங்க பாத்தீங்கன்னு ஆண்டவருக்கு அழைக்கிறார். யோனாவை பாருங்க, போமாட்டேன்னு சொல்றான், ஆனா போகிறார். உங்க எல்லாருக்கும் அழைப்பு இருக்குதுங்க, நம்ம எல்லாருக்கும். நான் உங்க அப்படின்னு நான் சொல்றேன், எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய அழைப்பு இருக்கு. சிலருக்கு அந்த அழைப்பு சின்ன வயசுலயே வந்துருது. இப்ப தானியேல் யோசேப்புலாம் நீங்க பாத்தீங்கன்னா 25 வயசு அந்த யோசேப்பு சின்ன வயசுலயே தேவனுடைய அழைப்பு வந்து அவன் சிறைப்பட்டு போய் வருகிறான். சிலருக்கு வந்து பவுல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விருதான காலத்துல தான் வருது. யோனாவுக்கும் அப்படிதான் வருது, சரிங்களா? அது சிறிதான வயதாகவும் மோசைக்கும் அப்படித்தான் வருது.
எப்படி இருந்தாலும் பைபிள்ல இருக்கிற எல்லாருக்கும் பாருங்க ஒரு அழைப்பு இருக்கு. அப்ப தேவன் உங்கள் அனைவருக்கும் ஒரு அழைப்பை வச்சிருக்கார். எல்லாருக்கும் ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார். ஆனா அது என்ன தெரியுமா, நான் தான் சொன்ன மாதிரி, சாட்சி சொன்ன மாதிரி, உங்களுக்கு என்ன தேவையோ, சபை தேவையா, வீடு தேவையா, உங்களுக்கு வேலை தேவையா, எல்லாமே ஏற்கனவே அவர் வந்து நாம் அந்த பாதையிலே போகின்ற பொழுது, இன்னைக்கு நம்ம தான் பண்ண நேரான பாதையில அவர் நடத்துகிறார். அதுல போகின்ற பொழுது நாம் அதனை கண்டுபிடித்து தேவனுடைய சித்தத்துக்குள்ள நம்ம போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கு. அல்லேலூயா. அப்போ நான் உங்களை சொல்றது, சாட்சியாக உங்களை உற்சாகப்படுத்துறது என்னன்னா, உங்களுடைய அழைப்பு என்ன, அதை நீங்க தெரிந்துக்கிட்டு நீங்க செய்கின்ற பொழுது நல்லா இருக்கும். நான் சொன்னேன், நான் வந்து டெல்லியில் இருக்கும்பொழுது பஞ்சுகுலாவுக்கு இப்படியாக தேவனுடைய அழைப்பை கேட்டு நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு நான் சொன்னேன். 6 மாதம் நாங்கள் இங்கே இருந்தோம். 6 மாதம் அந்த வேலை, அந்த கம்பெனி நான் நடத்துகிறேன், எல்லாம் போயிடுச்சு. அப்போ நாங்கள் சபைக்குள்ள அதுக்குள்ள நாங்கள் வந்துட்டோம். அப்போ நாங்கள் வீட்டில் ஒரு பேச்சு பேசுகிறோம், என்ன பண்ணுறது, நம்ம திரும்ப போயிடலாமா, வேலை இல்லையே, எல்லாமே போயிடுச்சு அப்படின்ட்டு. இங்கே பஞ்சுகுலாவில் ஐடி கம்பெனிக்கு வேலை இருக்காத. அப்போ ராணி சொன்னால் சபை கிடைச்சிச்சு, இந்த சபையை விட்டு நம்ம போகக்கூடாது, நான் வரமாட்டேன், நீங்கள் இங்கே வேலை தேடுங்க. 6 மாசமா வேலை இல்லை. அப்போ நாங்கள் சொன்னோம், இந்த டிசம்பருக்குள்ள வேலை கிடைச்சா நம்ம இங்கே இருக்கிறோம். 2015 டிசம்பருக்குள்ள வேலை கிடைச்சா இங்கே இருக்கிறோம், இல்லை நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏறக்குறைய ஒரு ஜூன் மாதத்துல இருந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாமே பண்றேன், எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. நான் அந்த சாட்சியை இன்னும் அடுத்த பாயிண்ட் நான் சொல்லும்போது சொல்றேன். ஆனால் அங்கேயும் ஒரு வேலை கிடைத்தது, இங்கேயும் ஒரு வேலை கிடைத்தது. நான் எதுக்கு சொல்றேன்னா, தேவன் உங்களை அழைக்கின்ற இடங்களிலே உங்களுக்கென்று ஒரு வேலை, உங்களுக்கென்று ஒரு சபை, உங்களுக்கென்று ஒரு வீடு அவர் தயாரித்து வைத்திருக்கிறார். அப்ப நான் தேவனுடைய அழைப்பை கேட்டு போகின்ற பொழுது எல்லாமே இன்பமாகவும் இனிதாகவும் சந்தோஷமாகவும் நடக்கின்றன. இப்ப நான் சொன்னேன், பஞ்சுகுலாவில் இருந்த டெல்லியில இருந்து பஞ்சுகுலாவுக்கு நான் வந்து தேவனுடைய அழைப்பை கேட்டு வந்தேன் அப்படின்ட்டு. ஆனா அதுக்காக நான் எப்பவுமே இப்படிதான் இருந்தேன் அப்படின்னு நீங்க நினைச்சாங்க. அதாவது ஏதோ ஒரு பெருமையாக அப்படி இல்லை. 10 வருடத்துக்கு முன்பாக நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். காலேஜ் படிக்கும் பொழுதும் எனக்கு இப்படிதான். காலேஜில் படிக்கும் பொழுது நான் பெங்களூருக்கு போகணும், நான் கோயம்புத்தூர்ல காலேஜ் படித்தேன், பெங்களூருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நடத்துதல் எனக்கு இருந்தது. எனக்கு பாடம் நடத்தின ஒரு லெக்சரர், ப்ரொஃபஸர், நான் உனக்கு லெட்டர் கொடுக்குறேன், பெங்களூருக்கு போகணும். அவருடைய அண்ணனுக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாலும் நான் இந்திரா காந்தி அட்டாமிக் சென்டர் கல்பாக்கத்தில் இருக்குது, அங்கே போய் இன்டர்ன்ஷிப் நாங்கள் பண்ணேன். அவருடைய தங்கச்சி மாப்பிள்ள நல்லா என்னை கவனிச்சுக்கிட்டாரு. கடைசியில் போகும்போது சொல்றாரு, தம்பி நீ கம்ப்யூட்டர்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, கம்ப்யூட்டர்லாம் இன்னும் வந்து பெங்களூர் தான் பாருங்க, பெங்களூர். நான் சென்னைக்கு வந்துட்டேன், என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்கிறேன். அவங்க அம்மா லாயர், அவங்க வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன். அவங்க நான் வேலைலாம் தேடுறேன். அவங்க சொல்கிறாங்க ஒரு நாள், தம்பி நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பெங்களூர்ல கம்ப்யூட்டர் கம்பெனி வச்சிருக்கிறேன், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறான், நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அவங்க கட்டாயமாக வேலை கொடுப்பான், நீ போப்பா. அப்போ எல்லாமே பெங்களூர் போகிறதுக்காக தேவன் வழி நடத்திட்டு இருந்தார். அங்கே ஜான் ஜபராஜ், அதாவது இப்போ உள்ள ஜான் ஜபராஜ் இன்னொரு ஒருத்தர் இருந்தார். அவர் செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு ப்ராஃபட்டிக் கூட்டம் வைப்பார். அதில் போகும்போது ஒரு நாள் அவர் சொல்றாரு, அந்த ப்ராஃபஸி சொல்றாரு, நாங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நானும் என்னோட ஃப்ரெண்டு அங்கே போவோம். அவர் ஒரு நாள் சொல்றாரு, இங்கே ஒரு இளைய வாலிபன் முடிவெடுப்பதற்காக யோசித்துக் கொண்டிருக்கிறான், ஆண்டவர் உன்னை வழி நடத்துகிறார், நீ அதை வச்சு பண்ணு. ஆனா நான் பண்ணது எனக்கு பயம். ஏன்னா அந்த டைம்ல காவிரி பிரச்சனை எல்லாம் எப்பவுமே இருக்கும். ஒரு நாள் நான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது பேப்பர்ல படிக்கிறேன், ஒரு தமிழ்நாட்டு பையன் கர்நாடகாவில் இருந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பெல்லாம் எஸ்டிடி பூத்து தான் இருக்கும், மொபைல்லாம் கிடையாது. அப்போ அது வந்து ஃபோன் பண்ணியிருக்கிறான், அதை தமிழில் பேசிட்டு இருக்கிறான். அதை கேட்டு நிறைய தப்ஸு வந்து ரவுடிகள்லாம் வந்து அவங்க வெளியே இழுத்து போட்டு அடிச்சு கொண்டுட்டாங்க. அதை கேட்டு எனக்கு பயம், ஐயோ நாம பண்ணால் தமிழர் கொண்டுடுவான். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஏதோ நான் அப்படியே ஆண்டவரை கேட்டு எல்லாமே நான் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நானும் தவறு பண்ணியிருக்கேன். அதற்காக நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். 7 வருடமாக நாங்கள் கஷ்டப்பட்டோம், குடும்பமாக நாங்கள் அழ வேண்டியதாயிடுச்சு, சரிங்களா?
ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கின்ற பொழுது எல்லாமே நன்மையாக நடக்கும். அப்ப உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குது. முதலாவது நான் சொல்ல வேண்டியது, உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கு. அந்த அழைப்புல அது அழைப்பு என்னன்னு தெரிஞ்சு நீங்க அதன் பிரகாரமாக நடக்கிறீர்கள். இன்னைக்கு நம்ம பாடின மாதிரி நம்மளுக்கு பயம் வரும், ஆனா ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த பயம். அதனாலதான் நீங்க சபைக்கு வரணும், அதனாலதான் நீங்க தேவனுடைய வார்த்தையை படிக்கணும், அதனாலதான் நீங்க ஜெபிக்கணும். நீங்க சர்ச்சைக்கு வரும்போது இந்த மாதிரி சாட்சிகள் வரும். சாட்சி கேட்கும் பொழுதுதான் நமக்கும் ஆண்டவர் பேசிட்டு இருக்காங்க, அப்போ நமக்கு ஒரு உற்சாகம். அல்லையா? அதுக்குதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், சபை சார்ந்த ஊழியங்கள் இருக்க வேண்டும், சபைக்குள்ளாக நாம் ஆழமாக இருக்க வேண்டும். சரி, அதான் முதலாவது. உங்களுக்கு எல்லாருக்கும் அழைப்பு இருக்குது. அழைப்பை நீங்கள் தெரிந்து நீங்கள் செயல்படுகின்ற பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் அழைப்பிற்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்கனவே பண்ணிட்டார். அல்லேலூயா. அதை பண்ணிட்டு தான் உங்களை கூப்பிடுறார். அல்லேலூயா. இரண்டாவது, எபிரேயர் 13:2, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. அல்லேலூயா. இது அடுத்த சாட்சியாக நான் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 18:2 ஆபிரகாம் அங்க பார்த்துட்டு இருப்பா, அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவர் கண்ணடிகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது 3 புருஷர் அவருக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவர் கூடாரத்தில் இருந்து அவர்களை எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் எனது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில். நான் சொன்னேன், நாங்க வந்தோம், கம்பெனி நான் நடத்திட்டு இருக்கிறேன், 6 மாசத்துல எனக்கு எல்லாம் போயிடுச்சு, எல்லா சேவிங்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அப்போ நான் வந்து வேலை தேடிட்டு இருக்கிறேன். அப்போ பிஜிஎஸ் இங்க வந்தாங்க. அப்பதான் 2015 பிஜிஎஸ் வந்தாங்க. ஆகஸ்ட் மாசத்துல தான் அவங்க இங்க வந்தாங்க. அப்ப பாஸ்டர் வந்து கேட்டாங்க, பிரதர், நம்ம சர்ச்சில் உங்ககிட்ட தான் கார் இருக்குது, நீங்க அவர் இங்க இருக்கிற 3 நாள் நீங்க கார் ஓட்டுறீங்களா? சும்மா தானே இருக்கிறோம் வீட்டுல, சரி சர்ச்சுக்காக பயன்படுத்தணும், ஓகே அப்படின்னு சொன்னேன். உடனே பாஸ்டர் சொன்னாங்க, காலையிலேயே நீங்க அவர் போய் ஹோட்டலில் போய் கூட்டுறணும், அப்புறம் அவர் இங்கெல்லாம் போறாரோ நீங்க கூட இருங்க, நைட்டு போய் அவரை போய் விட்டுருணும் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த டீம் வர்றாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னால், ஒரு நாளைக்கு முன்னால் வர்றாங்க. அன்னைக்கு இந்த நாள் வந்து கேட்குறாங்க, பாஸ்டர், பிரதர், அவங்களுக்குலாம் நாங்கள் ஹாஸ்டல் ஏற்பாடு பண்ணோம், ஆனால் அது வந்து 10 மணிக்கு தான் ரெடி ஆகணும், காலையில் அவங்க 4 மணிக்கு ட்ரெயினில் வந்துடுறாங்க, அவங்க உங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் வந்து இருந்துட்டு நான் வந்து பால்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், அவங்க டீ போட்டு அவங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் 10 மணிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன், பரவாயில்லையா? என்ன பாஸ்டர், பெரிய வீடு இருக்கட்டும், ஓகே அப்படின்னு சொன்னேன். எனக்கு அது வந்து ஒரு பெரிய இதுவாக தெரியவில்லை. நான் ஏன் இதை சொல்றேன்னா, அதான் நான் இதை சொல்றேன், அறியாமல் தெய்வதூதர்களையும் உபசரிக்கிறது. அவங்களாம் காலைல 4 மணிக்கு வேண்டாம், 4:30 மணி என்னமோ இருக்கும் அதிகாலையில், எனக்கு கரெக்ட் டைம் தெரியல, ஒரு 4:30 மணிக்கு வந்துட்டாங்க. பாஸ்டர் வந்து பால்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. நான் அவங்க குடிச்சிட்டு அப்படியே வெளியே போவாங்க, இல்லை தூங்குவாங்க, காலைல 5 மணி தானே அப்படின்னு நினைச்சேன். எல்லாரும் அந்த பெண்கள் எல்லாம் ஒன்னா கூடி அந்த ரூம்ல இருந்து அந்நிய பாஷையில ஓடி ஜெபிக்கிறாங்க. நான் உடனே ஓடி போனேன் கிச்சனுக்குள்ள, ராணி கிட்ட. ராணி அப்பதான் இருந்தா. ஓடி போனேன் நான், ராணி, நம்மளுக்கு ஆசீர்வாதம் வந்துடுச்சு, ஹல்லேலூயா, நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்துடுச்சு. எப்படி ஜெபிக்கிறாங்க பாரு, நம்ம வீட்டுல ஜெபம் நடக்குது, இப்படியா நடக்குது, அவ்வளவு சந்தோஷமா இருக்குது எனக்கு, நல்ல சத்தமா அவங்க ஜெபிக்கிறாங்க. நான் சொன்னேன், நம்மளுக்கு இவங்க எல்லாமே மாறி விடுவாங்க, நம்மை அறியாமலே தேவதூதர்களை உபசரிக்கின்றோம். அப்புறம் பிஜிஎஸ் வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் எல்லாம் அவருடைய சுத்தினா, அவர்கிட்ட பேசினேன், நிறைய பேசினேன், அவர்கிட்ட இருந்து நிறைய நான் கற்றுக்கொண்டேன். எப்படி அவர் இந்த பிஜிபியில ஒரு பிசினஸ் யூனிட் அவர் கவனிச்சுக்கிட்டு எப்படி அவர் வந்து ஊழியமும் பண்றாரு, எப்படிலாம் ஊழியம் பண்றாங்க, எல்லாவற்றையும் நாங்கள் பேசினோம். கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில அங்க அதே மகேஷ்பூர் சர்ச்சில் அவர் வந்து பிரசங்கம் பண்றாங்க. அவரை கூட்டிட்டு போகும்போது நான் சொல்றேன், ஐயா, என் வீட்டுக்கு நீங்க வாங்க. சொல்றேன், தம்பி ரொம்ப டயர்டா இருக்கு தம்பி, என்னால முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். ஐயா, நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் ஐயா, வந்து வீட்டில் கால் வச்சுட்டு போயிருங்க நீங்க அப்படின்னு. அவர் அந்த என்னுடைய அந்த ரோட்ல அந்த டேர்னிங் வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னாரு. அந்த டேர்ன் பண்ற பக்கம் வரும்போது, ஐயா நீங்க என்ன சொல்றீங்க, இங்க தான் டேர்ன் எடுக்கணும், டேர்ன் எடுக்கவா நான் நேராக போகவா அப்படின்னு. சரிப்பா, வீட்டுக்கு வந்தாரு.
வீட்டுக்கு வந்து எனக்கு இன்னும் அது, நான் ராணிகிட்ட அடிக்கடி எத்தனையோ நேரம் சொல்லியிருக்கேன், வீட்டில் எத்தனையோ நேரம் நான் சொல்லுவேன், எனக்கு இன்னும் அது அப்படியே இருக்குது. வீட்டுக்குள்ள வந்த கதவை திறந்தது, கையை இப்படி வச்சுக்கிட்டு, அப்பா இவன் இனிமே பிஸியாவே இருக்கணும்ப்பா. அப்படியே வீட்டுக்குள்ள ஃபுல்லா போனாரு, எல்லா ரூம்லயும் போனாரு. ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ரத்தத்தினால இங்க துடைக்கிறேன், ஒண்ணும் பேசல. ஆண்டவரே இந்த ரத்தத்தினால இந்த இடம் எல்லாம் தடவுறேன், இவன் எப்பவுமே பிஸியா தான் இருக்கணும், இவனுக்கு இனிமே ஃப்ரீயாவே இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படி ஜெபிச்சுட்டு ஃபுல் இதுவும் பண்ணாரு. அவருக்கு ஜெபிச்சாரா இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் நான் பிஸியா தான் இருக்கேன். ஹல்லேலூயா. அவர் வந்தாரு, ஆகஸ்ட் மாசம் அவர் வந்தாரு. அவர் வந்துட்டு போனாங்க. நவம்பர் மாசத்துல எனக்கு முதலாவது வேலை, ரொம்ப கொஞ்சமான சம்பளம் தான். நான் டெல்லியில வாங்கினதுல, நான் எதிர்பார்த்ததுல 10% தான் சம்பளம். சரி, ஓகே. ஆண்டவர் அப்பதான் எனக்கு வந்து ஒரு வசனம் வந்தது, எலியாவுல இருந்து கையளவு மேகம். அப்போ நிறைய மழை வரப்போது, கையளவு மேகம் ஆண்டவர் கொடுக்குறாரு. நாம ஏன் வேண்டாம்னு சொல்லணும் சொல்லி ஏற்றுக்கிட்டாச்சு. நாங்க என்ன சொல்லியிருந்தோம், டிசம்பர் மாசம் வரைக்கும் வேலை கிடைக்கலன்னு நாங்க போயிடுவோம் அப்படின்ட்டு. நவம்பர் மாசம் கொடுத்துட்டாரு, ஒரு சின்ன வேலை கொடுத்தாரு. ஓகே, சந்தோஷமா எடுத்தாச்சு. எடுத்து பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த ஃப்ரெண்டு நான் ஒருத்தன் சொன்னேன், இங்க வந்தவர், அவர் இன்னொரு ஒருத்தர் போய் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது கம்பெனியில, யாருமே எனக்கு இது பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு ஒருத்தனை தெரியும், அவன் தான் இதை சால்வ் பண்ண முடியும், அவன் என்ன சொன்னாலும் நீங்க கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு அவர் என்னை கூப்பிட்டாரு. இப்போ இருக்கிற நான் கம்பெனியில் இருக்கிற சிஓ என்னை கூப்பிட்டுருந்தார். கூப்பிட்டு அவர் வந்து அவரும் அவருடைய ஒய்ஃபும் உட்காந்து பேசுறாங்க. எனக்கு அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க, நாங்க சால்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு என்ன அப்படிதான் சொல்லியிருந்தாங்களே. ஆனா அவர் தான் பின்னால சொன்னாரு, இந்த சிஓ எனக்கு சொன்னாரு, நான் உன்னை பேசிட்டு இருக்கும்போது தான் நினைச்சேன், இவ்வளவு சொல்யூஷன் சொல்றவனையே நம்ம எம்ப்ளாயி ஆகிட்டா என்ன, நம்ம ரெக்ரூட் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்ட்டு. அடுத்த நேரம் கூப்பிட்டுருந்தாங்க. போய் பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நான் 3 நாள் தான் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு இங்கே வேலை தேவை, கையில காசு இல்லை, சரிங்களா? அவர் என்னப்பா 7 நாள் வேலை சொல்லியிருந்தாலும் நான் பண்ணியிருந்திருப்பேன், ஆனா நான் 3 நாள் தான் வேலை செய்வேன் அப்படின்னு. அவர் ஓகே அப்படின்னு. சரிங்களா? முதல்ல அதுதான் கிடைச்சது. அது வந்து அந்த 2015 கிடைச்சது. ஒரு 6 மாசம் கழிச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அது 6 மாச கான்ட்ராக்ட்ல தான் கொடுத்துருந்தாங்க, கன்ஃபார்ம் பண்ணாங்க. இடையில பாஸ்டர் வந்து ஒரு தீர்க்க தரிசனம், அதே சபையில இருக்கும்போது தான் தீர்க்க தரிசனம் இப்படி மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும் பொழுதே, அந்த மெசேஜுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. திடீர்னு பிரதர் ஜோசப், நான் ப்ராபசி பண்றேன், உங்களை ஹெட் ஆக்குவாங்க உங்களுடைய வேலையில. இது செய்திக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. சரி, தீர்க்க தரிசனம் எழுதி வச்சுக்கிட்டேன், தீர்க்க தரிசனம் எழுதி வச்சுக்கிட்டேன். ஒரு பிப்ரவரி மாசம் போல பாஸ்டர் சொன்னாங்க, நான் இன்னும் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன், எப்போ சொன்னாங்க என்ன சொன்னாங்க எல்லாத்தையும். பிப்ரவரி மாசம் என்ன சொன்னாங்க. மார்ச் மாசம் அவர் கூப்பிட்டு சொல்றாரு, ஓனர் கூப்பிட்டு சொல்றாரு, நான் இன்னொரு ஒருத்தனை ரெக்ரூட் பண்ணிட்டேன், அதனால நீ எனக்கு தேவையில்லை. என்னடா சர்ச்சில் தீர்க்க தரிசனம் வருது, நீதான் தலைவனாக, நீதான் ஹெட்டாக சொல்லுது, இவர் என்ன வெளியே இருக்கிறாரு. சரி, அப்போ ஒருவேளை அடுத்த வேலையில நம்மளை தலைவனாக்குவார் போல அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லியாச்சு. நாங்கள் சபைக்கு வந்து விவரம் பிரேக் பண்ணிப்போம். 15 நாள் கழிச்சு அவர் வந்து சொல்றாரு, அவர் என் ஜாயின் பண்ணல, நீ தான் ஜாயின் பண்ணணும், நீ தான் இருக்கணும் கண்டினியூஸா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் சிடிஓ ஆக்குறேன். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் வரும். சூழ்நிலை தீர்க்க தரிசனத்துக்கும் சூழ்நிலைக்கும் மாறுதலா இருக்கு, வித்தியாசமா இருக்கும். என்னடா தீர்க்க தரிசனம் இப்படி இருக்குது, சூழ்நிலை இப்படி இருக்குது, தீர்க்க தரிசனம் ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கு. அப்போ இரண்டாவது நான் சொல்றது, அந்நியரை உபசரிப்பதற்கு, தெய்வ மனிதர்களை உபசரிப்பதற்கு தயங்காது. அதுக்கப்புறம் அந்த காரியம் நடந்த பிந்தி பாஸ்டர் நான் சொல்லிட்டேன், பாஸ்டர் சர்ச்சுக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ எங்க வீட்டுக்கு கட்டாயம் வந்தாங்க, நான் கூட்டிட்டு போயிருவேன். அப்ப அவங்க அப்பா அம்மாவாகட்டும், மானஸ் பாஸ்டர் ஆகட்டும், சிஸ்டருடைய அப்பா அம்மாவாகட்டும், நளினி செல்வராஜ் ஆகட்டும், எல்லாரும் யாரெல்லாம் வர்றாங்களோ எல்லாரையும் கூட்டிட்டு போயிருவோம். அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு டீயாவது போட்டு, தெய்வ மனிதர்கள் சபையில நாங்க வந்து போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுவேன் செடிச்சிருக்கோம். அப்போ தெய்வ மனிதர்கள் உங்களுடைய வீட்டுல கூப்பிட்டு வச்சு ஜெபிக்க வைக்கிறீங்க தெரியுமா, அதுக்கு பெரிய வளர்ப்பு. ஹல்லேலூயா. அதான் இரண்டாவது சொல்வது, தெய்வ மனிதர்கள் உங்களுடைய வீட்டுல கூப்பிடுங்க. கூப்பிட்டு
ஜெபிக்க சொல்லுவாங்க. நான் ராதாகிருஷ்ணன் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், சிஸ்டர் சொல்லுவாங்க சாப்பிடாம போறீங்களே அப்படிம்பாங்க. ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லுவாரு, ஜெபி பண்ணாம போறீங்களா, ஜெபிக்காம வெளியே போக விட மாட்டாரு. ஹல்லேலூயா. அப்போ நீங்க தெய்வ மனிதர்களை, சபை மக்களை கூப்பிட்டு உங்க எல்லா வீட்லயும் கூட்டம் நடக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்புகிரி சிஸ்டர் வீட்டுல, நிசி வீட்டுல தான் அங்க நடக்குது. எல்லா வீட்லயும் ஜெபம் நடக்கும். நீங்க சொல்ல எங்க வீட்டுக்கு கட்டாயமா வாங்க. ஹல்லேலூயா. அப்ப ரெண்டாவது அந்த காரியமானது. மூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மானஸ் பாஸ்டர் இங்க வந்திருந்தாரு ஒரு நேரம். இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் இடையில அவர்கிட்ட பேசினேன், என்ன ரொம்ப நாள் ஆச்சு நீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு. அவர் வந்திருந்த பொழுது ஒரு காரியம் சொன்னார், இதுல இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமீன் என்று உள்ளது. நீங்க எதுக்கெல்லாமோ பேராசப்படுறீங்க, எதுக்கு தெரியுமா நீங்க பேராசப்படணும், இதுல இருக்கிற எல்லா வாக்குத்தத்தம் எனக்கு உண்மையான ஆண்டவரே அப்படின்னு நீங்க பேராசப்படணும். நாம என்ன பண்றோம், இந்த உலகத்துக்குரிய காரியத்துக்காக பேராசப்படுறோம். எனக்கு இந்த கார் வேணும், அந்த கார் வேணும், இந்த வீடு வேணும், அந்த வீடு வேணும் அப்படின்னு பேராசப்படுறோம். அவர் சொன்னாரு, இதுல இருக்கிற எல்லா வாக்குத்தத்தமும் எனக்கு உண்மையாகணும்னு பேராசப்படுங்க அப்படின்னு. நான் அதை புடிச்சுக்கிட்டேன். அதுல இருந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் மனப்பாடம் பண்ணி, அதனாலதான் உங்களை மனப்பாடம் பண்ண சொல்றது. யோசுவால ஆண்டவர் சொல்லுவாரு, நீ ஜெயமா இருப்பதற்காக இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் உன்னுடைய வாயை விட்டு விலகாம இருப்பாயாக. அது எப்படி விலகாம இருக்கும் அப்படின்னா, இது அப்படியே நம்ம கட்டி வச்சுக்கிறதா, நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும். நான் காலையில முழிச்ச உடனே, டெய்லி காலையில முழிச்ச உடனே ஒன்று சங்கீதம் 1 சொல்லுவேன், இல்லைன்னா 23 சொல்லுவேன், இல்ல 126 சொல்லுவேன், இல்ல 147 13 14 சொல்லுவேன். ஏதாவது அதை அறிக்கை செய்யாம நான் வந்து படுக்கையில இருந்து வெளியே வரதே இல்லை. மனப்பாடமாக செய்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேலாக நீங்க இருக்கணும். கோவிட் வர்றதுக்கு முன்னாடி அந்த வருஷத்துல எங்களுக்கு ஒரு வார்த்தை வந்தது, 147 சங்கீதம் 13 14, உன்னுடைய தாழ்வாள்களை விடுதலைப்படுத்துவார், உன்னுடைய எல்கையிலே சமாதானம் இருக்கும், உன்னுடைய அலுவலகத்துக்குள்ளே சமாதானமும் சுகமும் இருக்கும், நீ உச்சிதமான பொதுமையினால தேவன் உன்னை திருப்தியாக்குவார். இதெல்லாம் சொல்லி நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் கைப்பிடிச்சு ஜெபிப்போம். 2 பேரும் காலையில நானும் ராணியும் கைப்பிடிச்சு ஜெபிப்போம். ஒரு 5 நிமிஷம் தான் ஜெபிப்போம். அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கிட்டே தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலே வல்லமை இருக்கு. அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு சங்கீதத்தை வச்சு நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லும் சாட்சி சொல்லலாம். ராணி சொல்லுவா, அதுக்கு முன்னாலலாம் நான் சாப்பிட்டதை விட அந்த டைம்ல சாப்பிட்டதான் அதிகமான சாப்பாடு. ஏன்னா ராதாகிருஷ்ணன் பிரதர் சொல்லிட்டாரு, நான் எப்படினாலும் வெளியே போகணும் சிஸ்டர், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. எங்க வீட்டுல டெய்லி சிக்கன் தான். உச்சிதமான கோதுமையினாலே திருப்தியாக்குவார். நீங்க பாஸ்டர் சொன்னாங்க, பஞ்ச காலத்திலே ஆண்டவர் நம்மளை ஆசைப்படுறாங்க. கோவிட் எல்லாரும் வீட்லயும் கோவிட், எல்லாரும் பயந்து போயிருக்கிறாங்க. ஆனா நாங்க மட்டும் சிக்கன் சாப்பிட்டு அதை வெளியில சொன்னா தப்பா நினைப்பாங்க. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை அவர் காத்து கொள்ளுகிறார். அப்ப அதனாலதான் நான் சொல்றேன், இந்த இதனை நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணி எல்லா வார்த்தைகளும் உண்மையாகணும். ஆண்டவரே, நீதிமன்றங்களுடைய நாட்கள் நடுப்பகல் வரை அதிகமாக பிரகாசிக்கணும். ஆண்டவரே, இப்பதான் நான் 6 மணி, ஆண்டவரே 12 மணி வரைக்கும் நான் பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கேன். கடைசி என்னுடைய ஜெபம் அதுதான். நான் கடைசி மூச்சு வரைக்கும் தேவனுடைய வார்த்தை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன், எங்கேயாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன், பிரகாசிச்சு இருந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீதிமன்றங்களுடைய நாட்கள் நடுப்பகல் வரை அதிகமாக பிரகாசிக்கும். சங்கீதம் 23 என்ன சொல்லுது? அவர் என்னுடைய மெய்ப்பராய் இருக்கிறார், எதிலையும் தாழ்ச்சி கிடையாது, எந்த விஷயத்திலையும் தாழ்ச்சி கிடையாது. நான் சொன்னேன், நான் படிக்கல இருந்து எழுதும் போது நான் ஜெபிப்பேன். நான் ஒன்று ஜெபிச்சுட்டு ராணியுடைய முதுகுல வச்சு நான் ஜெபிப்பேன். நீதிமொழிகள் 31 நான் ஜெபிப்பேன். அதுல ஒரு சுயமா இருக்கும். அதுல என்ன வரும் அப்படின்னு சொன்னா, அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வாசிக்கிறேன், அவள் புருஷன், நீதிமொழிகள் 31:23 அதுல போட்டுக்கு, அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்து இருக்கையில் பெயர் பெற்றவனாக. நான் அவருடைய முதுகுல வச்சு ட்ரை பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் அதை அறிக்கை செய்து இந்த காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் எவ்வளவு பிஸியா இருக்கேன்னா அதை விட அதிகமாக அவ்வளவு பிஸியா இருக்கேன். பாஸ்டர் இப்போ சொல்லியிருக்கிறாங்க, 5:55 காலையில ஆரம்பிப்பா.
நம்ம சர்ச்சு ப்ரேயர் ஆரம்பிக்கிறது அப்புறம் இப்போ எத்தனை வருஷமா போகுது, 4 வருஷமா அது டெய்லி பண்ணிட்டு இருக்கிறோம். அதை முடிச்ச உடனே ஸ்பாட்டிஃபைலையும் யூடியூப்லையும் நம்மளுடைய இது சர்ச்சு ரெக்கார்டிங் போடுறதுக்காக அது பண்ணுவான். அப்புறம் ராஜா பாஸ்கர் சர்ச்சில் உள்ளதுக்கும் அவள் தான் அது போட்டுட்டு இருக்கிறான், அதை போடுவான். ஹிந்திலையும் நம்ம சர்ச்சில் ஹிந்திலையும் தமிழ்லையும் அந்த சர்ச்சில் ஹிந்தி அதை போடுவான். அதை முடிச்ச உடனே சமையல் இப்படி கடைசி வரைக்கும். அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு ஷெட்யூல் போட்டு பண்ணுறது, புக் லைப்ரரி பண்ணுறது, என்னோட ரொம்ப பிஸி. அப்போ அதுதான் அதில் போட்டு நீதிபதிகள் 31 இன்னும் ஒன்னே ஒன்று தான் நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன் அவருக்கு வியாபாரம் பண்ண. ஏன்னா அதில் போட்டு ஹல்லேலூயா கூடி சீக்கிரத்தில் அதையும் அவ ஆரம்பிச்சுடுவாங்க. ஏன் தெரியுமா? எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆம் என்றும். ஹல்லேலூயா. அதில் போட்டு வீடு வாங்குவா, வீடு வாங்கியாச்சு. ஹல்லேலூயா. அப்போ நாம என்ன பண்ணணும்னா நமக்கு தெரியாம இருக்கும், நம்முடைய கண்களுக்கு தெரியாம இருக்கும். தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது தான் ஓ இதெல்லாம் நமக்கு நடக்க முடியுமா. அப்ப நான் இன்னைக்கு சொன்னேன், அவருடைய புருஷன் ஊர்ல கீர்த்தி புகழுமாக இருப்பான், பெயர் பெற்றவனாக இருப்பான் அப்படின்னு. இந்த ஜூலை மாசம் 1ஆம் தேதி நாங்க வந்து ஹோம் ஸ்கூலிங் பசங்களை வச்சு பண்றது. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பேப்பர்ல நடு பக்கத்துல எங்களுடைய போட்டோவோட இன்னைக்கு நாங்க பஞ்சுகுலாவில் மட்டும் இல்ல, ஹரியானாவில் மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் தெரியும். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும். நீங்கள் அதனை எடுத்து நடப்பிப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா? அதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவாரு, இந்த பிரபஞ்சமானது எதுக்கு தெரியுமா காத்து கொண்டிருக்குதா? தேவகுமாரர்கள் வெளிப்படுவதற்காக காத்து கொண்டிருக்குதா. அப்ப பஞ்சுகுலால நீங்கள் வெளிப்படுவதற்காக பஞ்சுகுலா காத்து கொண்டிருக்கிறது. ஹரியானா நீங்கள் வெளிப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ மூன்றாவது காரியம் என்னது? தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து அதன் மேல நின்று. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னா கொடுப்பது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் முதல் சம்பளம் ஆரம்பிக்கும் போது 1500 ரூபாய் தான் எனக்கு. அப்பவே நான் வந்து தசமபாகம் கொடுப்பேன். கடைசி 10 நாள் 5 நாள் அது கடைசி வாரம் நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நாங்கள் வந்து சொன்ன மாதிரி முதல்ல எனக்கு வந்து கொஞ்சமான சம்பளம் தான் கிடைச்சிது. அப்பவும் நான் தேவனுக்கு கொடுத்தேன். இன்னைக்கும் தேவனுக்கு கொடுக்கும்படியாக தேவன் என்னை வைத்திருக்கின்றார். ஆனால் கொடுப்பது என்பது பணம் மட்டும் அல்ல, பணம் மட்டும் அல்ல, உங்களுடைய உழைப்பை கொடுக்கணும், உங்களுடைய தாளந்துகளை கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, நம்ம பார்ப்போம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதான் தேவன் எல்லா விஷயத்திலும் தேவனை சோதிக்க கூடாதுன்னு சொல்லுவார். எல்லா விஷயத்திலையும் தேவனை சோதிக்க கூடாதுன்னு சொல்லுவார். ஆனா ஒரே ஒரு காரியத்தை தான் பைபிள்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை சோதிச்சு பாரு அப்படின்னு. எதுல தெரியுமா? மல்கியா எடுத்து படிங்க. மல்கியால 3:10 அவர் சொல்றாரு, நீங்கள் தசமபாகத்தை கொண்டு வந்தா நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று சோதித்து பாருங்கள். ஆண்டவர் கொடுக்கிற ஒரே சவால் அதாங்க. நான் உங்களுக்கு சவாலா நான் சொல்றேன், நீங்க வந்து கொடுத்து பாருங்கள், தேவன் உங்களுக்கு அமுக்கி கொடுக்கி சரிந்து விழுந்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம வந்து ஒரு குறை அப்படின்னு சொல்றது ஒண்ணுமே இல்லை. கார் இருக்குது, வீடு இருக்குது. நாங்க இப்போ ரீசெண்டா வீடு வாங்கினோம். எல்லாம் பிள்ளைங்களுக்கு நல்ல சொன்ன மாதிரி சாட்சி சொன்ன மாதிரி நல்ல ஒரு நாங்க பொத்தலான பையில போக கூடாது. ஆண்டவர் ராணி அதான் எப்பவும் சொல்லுவா, டாக்டர்ல போகலாம் அப்படின்னு ஏதாவது சொன்னா, ஏன் டாக்டருக்கு கொடுக்குறீங்க? அந்த பணத்தை எடுத்து ஆண்டவருக்கு கொடுங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. பொத்தலான பையில நம்ம போடவே கூடாது. அப்ப நீங்க கேட்கணும், ஆண்டவரே நான் வந்து இது நீங்க ஆண்டவரே நீங்க சவாலாவே சொல்லலாம். நீ ஆண்டவரே நீர் என்னை சோதித்து பார்க்கணும்னு சொல்லி இருக்கிறீங்க, நான் சோதிக்க போறேன். ஆனா அந்த பணம் மட்டும் அல்ல. நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம தான் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, நான் ஆண்டவருக்குள்ள வந்த பொழுது, சபைக்குள்ள வந்த போது, சென்னையில இருக்கும் பொழுது, நாங்கெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலே வந்துடுவோம். வந்து எல்லா சேரையும் நாங்கள் நடந்து போவோம். நடந்து போய் ஜெபிப்போம். ஒவ்வொரு சேருக்காக கை வச்சு ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த சேர்ல உட்கார்ந்து ஆசீர்வதிங்க, அவங்களுடைய ஜெப குறிப்பு நிறைவேறுவதாக, அவங்களுடைய ஆசீர்வதிங்க, அவங்க இன்னும் நிறைய பேரோட வரணும். ஆண்டவர் உங்களுடைய உங்களுடைய நேரம் கொடுங்க ஆண்டவர். நான் சொல்லியிருக்கிறேன், என்னோட ஒருத்தர் இருந்தா பிரகாஷ் அப்படின்ட்டு, என்னோட அதிகமா படிச்சவன், அப்பவே பெரிய பதவியில இருந்தவன். அவன் போய் டாய்லெட்லாம் கிளீன் பண்ணி அவன்கிட்ட இருந்து படிச்சதான் நாங்க இதெல்லாம். அப்போ தேவனுடைய சபையிலே நீங்கள் அங்கம் முன்னால வந்து தாளுங்க, முன்னால வந்து நீங்க பாடுங்க.
நீ சின்ன பிள்ளைங்கள்லாம் பாடுறாங்க, ஆனால் சில சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க முன்னால். உங்களுடைய தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்தணும். நான் எதுக்கு நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், ஒரு வாரம் எல்லா சகோதரர்களும் பாட்டு, ஒரு வாரம் நாங்கள் தான் எல்லாம் பாட்டு பாடுறோம். இன்னொரு வாரம் சகோதரிகள் சிஸ்டர் மெசேஜ் கொடுக்குறது, ஒரு வாரம் சிஸ்டர் மெசேஜ் கொடுக்குறது, இன்னொரு வாரத்தில் வேற யாராவது மெசேஜ் கொடுக்குறது சகோதரர்கள், இன்னொரு இதெல்லாம் யூத். அப்படி நாம் சபையிலே பங்கெடுக்க வேண்டும். நீங்க உங்களுடைய நேரத்தை தேவனுடைய சபையிலே நீங்கள் விதைக்கின்ற பொழுது உங்களுக்கு எந்த நேரமும் வீணா போகாது. நீங்க ஆபீஸ்ல போய் கை நீங்க டைம் போயிருவார், மற்றெல்லாம் 4 நாள் வெயிட் பண்ணணும், உங்களுக்கு உடனே. இதெல்லாம் நான் நடந்ததை நான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய சாட்சியாக நான் சொல்றேன். அப்போ நீங்கள் தேவனுக்கு கொடுங்கள். அதுதான் நாம நிறைய நேரத்தில் ஒரு தர்க்கம் வரும், தசமபாகம்லாம் பழைய ஏற்பாட்டுக்காக, நான் புதிய ஏற்பாட்டில் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதையும் பண்ணணும் இதையும் நீங்க விட்டுக்க கூடாது. ஆண்டவர் சொல்வாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விடுபடியாக. அல்லையா? அப்போ நான் உங்களுக்கு இந்த சவாலை நான் சொல்றேன், நீங்க சபைக்கு முன்னால வந்து பாருங்க, சபையில வந்து ஜெபிங்க, ஜூம் பிரேயர்ல அட்டெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சவாலாக நான் சொல்லிக்கிட்டு, நீங்கள் ருசித்து பாருங்க, ஆண்டவர் நல்லவர் என்பதனை ருசித்து பாருங்க. நான் சாட்சியெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இது ஏதோ ஜோசப் நல்ல ஞானம் உள்ளவர், அறிவானவர், அவர் பயம் இல்லாதவர் அப்படிலாம் கிடையாது. நான் ஏற்கனவே நான் சொன்னேன், என்னெல்லாம் நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். என்னுடைய வளர்ச்சி எல்லாமே இங்க இருந்து தான் வரும். அப்போ நான் உங்களுக்கு அதைத்தான் நான் சொல்றேன், ஒரு சக சகோதரனாக, சக சபையில உள்ள ஒரு சகோதரனாக நான் அதைத்தான் சொல்றேன். என் வாழ்க்கையில 10 வருஷமா ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு, உங்களுக்கும் பண்ண. நான் இன்னைக்கு ஜனம் இந்த பிரேயர்ல ஆராதனை லீட் பண்ணும் பொழுது நான் யோசிக்கிறேன், 10 வருஷம் போனதே தெரியல. ஏன் இவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நாங்கள் நடந்து ஆண்டவர் நடந்து. அப்ப நான் உங்களுக்கு சவாலாகவே நான் சொல்றேன், நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க, உங்களுடைய காலத்தை கொடுத்து பாருங்க, உங்களுடைய நேரத்தை கொடுத்து பாருங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையில மனப்பாடம் பண்ணுங்க. மற்ற டைம்லாம் நீங்க ஸ்பெண்ட் பண்றதை விட தேவனுடைய வார்த்தையில மனப்பாடம் பண்ணி நீங்க பண்ணுங்க. நீங்க இப்போ நம்ம லைப்ரரி ஆரம்பிச்சுங்க, எத்தனை பேர் நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு தெரியல, 2 பேர் தான் வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுவே எங்கேயோ தூக்கி வச்சாச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். படிங்க, தேவனுடைய வார்த்தையை படிங்க. தேவனுடைய வார்த்தையை எடுத்து கொண்டு போனவர்களுடைய சுய சரிதங்களை படிங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த பைபிள் உங்க கையில இருக்குதுன்னா சாதாரண காரியம் கிடையாது. நீங்க பாட்டுக்கு நீங்க புக் ஷாப்ல போய் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அவ்வளவு எளிதாக. இதற்காக எத்தனையோ பேர் மறித்து போயிருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய சரிதங்களை படிக்கின்ற பொழுது அப்பதான் உங்களுக்கும் அப்ப நாமும் அல்லேலூயா. அப்போ நீங்க எல்லாரும் சபையிலே ஒரு பங்கு நீங்கள் வகிக்க வேண்டும். காலம் தெரியும் ஆண்டவருக்காக. நீங்க முன்னால வாங்க, நீங்க பாடுங்க. நிறைய பேருக்குலாம் பாடின கஷ்டமா தான் இருக்கும். நானும் பாடினேன்னா எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. ஆனால் நான் பாடுறது நான் மெசேஜ் உங்களுக்கு என்ன ஒரு தாளம் அதை எடுத்து நீங்க பண்ணுங்க. கடைசியாக நான் சொல்ல வேண்டியது இதுல இந்த கொடுக்கிற இந்த காரியத்திலேயே நான் நிறைய காரியங்கள் நான் சொல்லலாம். எப்படியாக ஆண்டவர், நாம என்ன நினைக்கிறோம், நான் 5 ரூபா கொடுத்தா ஆண்டவர் எனக்கு வந்து 10 ரூபாவா கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன். போன வருடத்துல என்னுடைய ஆபீசர் வந்தாரு. நான் சொன்னேன், ரொம்ப 4 வருஷமா நீங்க எனக்கு இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்ட்டு. அவர் சொன்னார், ஆமா ஜோசப் நான் ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. ஒரு 3 மாசமா அவர் என்கிட்ட வந்து திரும்ப அதை பத்தி சொல்லவே இல்லை. நான் வாங்கி சொன்னேன், இதுக்கு மேலே நான் எப்படி கேட்க முடியும், ஏற்கனவே நான் கேட்டாச்சு. ஒரு நாள் வந்தாரு, பில்லுக்கு வந்தாரு, ஜோசப் 60% இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், நீங்க இந்த மாசத்துல இருந்து பில் பண்ணிருக்கீங்க 60%. அல்லேலூயா. அப்ப அப்படியும் பண்றாரு. நாங்க மெடிக்கலுக்கு எதுவுமே செலவழிக்காத, அவன் சொன்ன மாதிரி ஒரு காலத்துல நாங்க அவனுக்கு மெடிக்கலுக்காக ரொம்ப செலவழிச்சோம். இப்போ ஒண்ணுமே கொத்தலான பையில நம்ம போடாமல் இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் சொன்னேன், எங்க வீட்டுல இருந்த அந்த ஓனரு ஒவ்வொரு வருஷமும் 7% இன்க்ரீஸ் பண்ணிடுறாரு. நாங்க ஒரு நேரம் பேசிட்டு இருக்கிறோம், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணாருன்னா நம்ம வேற வீடு பார்த்து போக வேண்டியதா அப்படின்னு. கொஞ்ச நாள் நாங்கள் ஜெபிச்சோம், ஆண்டவரே எங்களுக்கு வந்து ஒரு புதிய இடத்தை காமிங்க
அப்படின்னு ஜெபிச்சு நாங்கள் செப்டம்பர் 15 போய் நாங்கள் வீடுலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவர் வந்து ஒரு நாள் நான் சொன்னேன் இவர்கிட்ட போய் இவர்கிட்ட வந்துட்டாரு, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறது வந்துட்டாரு. உடனே வந்தார், உட்கார்ந்தாரு. என்னப்பா சொன்னாரு, எனக்கு ஏகப்பட்ட காசு இருக்குதுப்பா, இந்த 2 போதும், இன்னும் நான் இன்க்ரீஸ் பண்ணல. 4 வருஷமா இன்க்ரீஸ் பண்ணல, இந்த வருஷம் தான் வந்து இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 4 வருஷமா அவர் இன்க்ரீஸே பண்ணல. அப்போ தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறது ஒரு விதமாக மட்டும் இல்ல, அதான் இது பட்டிருக்கல, அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக ஆசீர்வதிப்பார். எப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னே உங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு நான் அதனை சவாலாக விடுகிறேன். கடைசியாக ஒரு காரியம், ஆபகுக் 2:2. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடிக்கிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை. 2 திமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். உங்களுக்கென்று ஒரு அழைப்பு இருக்குது, உங்களுக்கென்று ஒரு தரிசனம் இருக்கு. நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா, பக்கத்துல உள்ளவங்க இன்னொருத்தர் ஒருத்தர் பார்க்க, அவரு அப்படி பண்றாரு, அவரு பாடுற, நான் தப்புலாம் பண்ணியிருக்கிறேன், அவர் பாடுறானே நல்லா, ஏன் நான் பாடக்கூடாது? உனக்கு பாட்டு வராதுப்பா, மற்றவங்களாம் பாட்டு பாடுவாங்க, நீ பாட்டு படிக்கதான் முடியும், நீ பாடாத உனக்கு என்ன வரும்? நல்லா செய்தி கொடுக்கணும், அது மட்டும். அப்போ உங்களுக்கு என்ன ஊழியம் இருக்கிறதோ அந்த ஊழியத்தை நீங்கள் முழுவதுமாக செய்ய வேண்டும். முதல்ல என்ன பாஸ்டர் இங்க வந்து 5 நிமிஷம் காணிக்க வசனம் கொடுக்கறதா கூப்பிட்டாங்க, ஓகே அதான் கொடுத்தேன், இன்னைக்கு நான். அப்போ உங்களுக்கு என்ன ஊழியம்? மற்றவங்களை பார்க்காதீங்க, ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, எனக்கு என்ன ஊழியம், அந்த ஊழியத்தை நான் பண்ணேன். அப்போ உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார், உங்க எல்லாத்துக்கும் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். நீங்க என்ன பண்ணணும், எனக்குரிய தரிசனம் என்ன, எனக்குரிய ஊழியம் என்ன, நீங்க அதை கேட்கணும். அப்ப உங்களுக்கு வருகின்ற சிறிய சிறிய காரியங்களை எடுத்து பண்ணுங்க. இப்ப நீங்க நிறைய பேர் சபையில ஊழியங்கள் நீங்க பண்றீங்க, இந்த யூடியூப் ரெக்கார்ட் பண்றது, ஸ்பாட்டிஃபைல ரெக்கார்ட் பண்றது, அதை ரிலீஸ் பண்றது, அதெல்லாம் பண்றீங்க. இப்போ காணிக்க வசனங்கள் கொடுக்கறதுலாம் அன்பு கணி சிஸ்டர் சொன்ன மாதிரி தைரியம் ஆயிட்டாங்க, எங்க சொன்னாலும் அவங்க இப்போ பேசுவாங்க, அப்படி பண்றீங்க. அப்போ நீங்க கேட்கணும், ஆண்டவரே இதை நான் பண்ணிட்டேன், எனக்கு ஊழியம் என்ன பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் அப்படி பண்ணிக்கிட்டு போது தேவன் அப்படி உங்களை பயன்படுத்தலாம். அப்போ 5 காரியங்கள் நான் சொன்னேன். முதலாவது, தேவன் உங்களை அழைப்பார், உங்களுக்கென்று ஒரு அழைப்பு. எல்லாரும் இன்னைக்கு போய் நீங்க கேளுங்க, ஆண்டவரே எனக்குரிய ஊழியம் என்ன, எனக்குரிய அழைப்பு என்ன, எனக்குரிய தரிசனம் என்ன அப்படின்னு கேளுங்க. 2வது, அந்த தேவதூதரை உபசரிங்க. அந்நியரை உபசரிப்பதனாலே தேவதூதர்களை நீங்கள் உபசரிங்க. அப்புறம் தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் மேலாக நீங்கள் நின்றுச்சு, நீங்கள் எல்லாம் அதுல மட்டும்தான் உங்களுக்கு பேராசப்படணும். எனக்கு இந்த எல்லா வாக்கு தத்துவமும் உண்மையாக, அது மட்டும்தான் உங்களுக்கு பேராசப்படணும். நான் ஜெபிக்கிறதுலாம் தான், எல்லா வாக்கு தத்துவமும் உண்மையா இருக்கணும். வரிசையா சொல்லுவேன், எனக்கு எல்லா வசனமும் உண்மையாக. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் மேலாக நின்று பிடித்து நீங்கள் ஜெபியுங்கள், தேவனுக்கு கொடுங்கள், அப்பொழுது அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக உங்களுக்கு கொடுப்பார் உங்களுடைய ஓட்டத்தை. ஹல்லேலூயா.